அன்பார்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களே, இன்கிலாப் சிந்தாபாத், தொழிலாளி ஐக்கியம் சிந்தாபாத். நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அவர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே அதை தீர்ப்பதற்கு அமைப்புகள் வேண்டிய அவசியம். கொஞ்சம் கொடுத்து அவங்கள சரி பண்ணி அந்த குடியிலிருந்து அவங்களை விலக்கி மருத்துவ ரீதியாக அவங்களை பழக்கப்படுத்தி அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, சந்தோஷப்பட முடியாது, அவங்களை மருத்துவ ரீதியில் ஆக்கி. ஒரு உதாரணத்தை தான் சொல்றேன். எல்லாரும் அரசியல் கட்சி தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க, எங்கள் கட்சி ஆட்சி அமைந்தார்கள். அதுலதான் வந்து எல்லாரும் வந்து விஜய் நோக்கி போறதுக்கு காரணம் வந்து ஒரு பாட்டு படிக்கிறீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு அரை பாட்டு, அதுக்கு அடுத்த மாதம் 4 பாட்டு, இப்படி குறைச்சி வந்து அது வந்து அதுக்கப்புறம் அதனால சொன்னால் இந்த டாஸ்மாகை ஒட்டுமொத்தமாக மூடாது. எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு இதயம் கணிந்த இனிய வணக்கம். வேகம் எடுக்கும் விஜய் அரசியல் தாவேகாவுடைய பல்வேறுடைய தடைகளை தகர்த்தெறிந்து நாளுக்கு நாள் முத்திரை வைத்த ஒரு நிலையில தொழிற்சங்க பிரிவு விரைவில் தொடங்கப்படும் என்று கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்கின்றார். அது குறித்தும் தொழிற்சங்கம் ஒரு கட்சிக்கு எப்படியெல்லாம் வந்து களப்பணியாற்றும், ஒரு தொழிற்சங்க வாதியுடைய முன்னாள் மகனும் ஒரு தொழிற்சங்க வாதி மட்டும் இல்லை, ஒரு தோட்ட தொழிலாளருடைய முன்னாள் முதல்வரும் ஒரு மருத்துவருமான முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு அடையாளங்கள் இருந்தாலும் ஒரு மருத்துவராக, ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக நிறைய ஒரு அடையாளம் தமிழ்நாட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை வைத்த பெருமை. ஏன்னா வந்து நிறைய பட்டியல், சாதனை பட்டியல் உங்களுக்கு வந்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு தொழிற்சங்கம் ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து வலிமையாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து அது வந்து களப்பணியாட்டும், அது ஒரு விரிவாக சொல்லலாம். நல்ல கேள்வி. நான் வந்து எஸ்டேட்டில் தேயிலை தோட்டத்தில் 2 வண்டி வரும், வண்டியே வராது, ஆனால் 2 வண்டி வரும். ஒன்று யூனியன் லீடர் வண்டி வரும், தலைவர் தொழிற்சங்கவாதி, தொழிற்சங்கம் அவங்க பிரச்சனை தோட்டத்தொழிலாளர் பிரச்சனைக்கு இந்த மேனேஜ்மெண்ட் பேசுறதுக்கு ஒரு வண்டி பிடிச்சிருவாங்க. இனி ஒரு வண்டி தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வரும். இந்த 2 வண்டி வரும்போது அடுத்து இந்த கல்யாணத்துக்கு மைக் செட்டுக்கு வரும். இந்த 3 வண்டி வந்தால் நாங்கள் பின்னாடியே ஓடுவோம், வண்டி பின்னாடியே ஓடுவோம், அந்த வண்டி பின்னாடியே ஓடுவோம். அன்பார்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களே, இன்கிலாப் சிந்தாபாத், தொழிலாளி ஐக்கியம் சிந்தாபாத் இப்படின்னு பேசிட்டு வருவாங்க. இது சின்ன பிள்ளைக்கு எங்களுக்கு சந்தோஷம். நாங்களும் சொல்லுவோம் இன்கிலாப் சிந்தாபாத், தொழிலாளி. அவன் பேசுறப்ப நாங்கள் பேசுவோம் சின்ன பிள்ளைங்க. இப்படி அந்த மழலை பருவத்திலிருந்து இந்த தொழிற்சங்கங்களின் அந்த குரல்களை கேட்டு நான் மெய்மாந்திருக்கிற ஸ்டேட்டில் அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பா தொழிற்சங்கவர் கம்யூனிஸ்டில் தேயிலை தோட்ட தொழிலாளர் தொழிற்சங்கம். அப்புறம் நான் எம்எல்ஏ இருக்கும்போது தொழிற்சங்கம் தேயிலை தோட்டம் தானே, தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் பிரச்சனையெல்லாம் 5 வருஷமா இருந்தால் பார்த்தோம். அப்போ ஒரு கட்சிக்கும் சரி, எந்த ஒரு கட்டமைப்பும் சரி, தொழிற்சங்கம் என்பது ஒரு வலதுகை மாதிரி. ஏன்னா பிரச்சனைகள் 2 பேர் முக்கியமானவங்க. ஒரு பக்கம் தொழிலாளர், இன்னொரு பக்கம் விவசாயிகள். இந்த 2 பேரும் 2 கண்ணு போல 2 கண்ணு வரும். ஸோ இந்த 2 பேருக்கும் அன்றாட பிரச்சனைகள், நாளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனால் அதற்கு நாளைக்கு என்ன வரும்னு இன்னைக்கே நம்ம வந்து திட்டம் போடணும். அதாவது எங்க தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பாசியாளர் சொல்றாங்க, நாளைக்கு பண்டிகை வருது, அடுத்த மாசம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படி அரிசி சேர்த்து வைக்கணும் பண்டிகைக்கு. தீபாவளி பொங்கல் சேர்த்து வைக்கணும். பண்டிகை வருது, பிள்ளைகளுக்குன்னா பலகாரம் செஞ்சு கொடுக்கணும், நல்லது எடுத்து செஞ்சு கொடுக்கணும். அதனால ஒவ்வொரு படி அரிசியை இப்பவுமே சேமிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை எதிர்பார்த்து இதெல்லாம் வரும் அப்படின்னு
ஆன்டிசிபேட் பண்ணி, முன்கூட்டியே கணக்கு பண்ணி, எதிர்பார்த்து அதற்கு ஒரு அமைப்பை உண்டாக்குவதுதான் தொழிற்சங்கம். தொழிற்சங்கம் அது ஒரு கட்சிக்கு வந்து இன்றியமையாதது, அது ஒரு கண்மனிதன். அதே மாதிரி விவசாயம். ஏன்னா இந்த ரெண்டு செக்டாருடைய, இன்னொன்று வந்து மரபு சார்ந்த கட்டிட தொழிலாளர்கள், இவங்க எல்லாம் அமைப்பு சார்ந்த தொழிலாளர். இந்த 3 பேருடைய பிரச்சனைகள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒதுக்கி தரவுகள். அவருடைய பிரச்சனை அன்றாட பிரச்சனை. நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அவர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அதை தீர்ப்பதற்கு அமைப்புகள் வேண்டியது அவசியம். தொழிற்சங்கம்னா அமைப்புகளை எப்படி வைக்கணும், எந்த மாதிரி தொழிற்சங்கம் வைக்கலாம், ஒரு புதுமையா, அதாவது இன்னைக்குள்ள அடாப்டிவ் ரிசப்டார் மாதிரி இன்னைக்குள்ள காலத்துக்கு எது பொருந்துமோ, எது பொருத்தமா இருக்குமோ, எது வந்து கரெக்டா ஃபிட் ஆகும், அந்த முடிவுகள் தான், அந்த அமைப்புகள் தான் ஒன்று ஒன்றா ஒரு அறிவிப்பு வந்துருக்கு. அந்த வகையில் தான் இந்த தொழிற்சங்கங்கள் அமைப்பு வருது. ஸோ தொழிற்சங்கங்கள் அமைக்கும் போது கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆகும். இது எப்படின்னா, 4 பில்லர் போட்டுட்டு பீம் போடுறோம்ல, 4 பில்லரையும் கனெக்ட் பண்றது. இந்த பீம் மாதிரி தான் தொழிற்சங்கம் இறுக்கி பிடிச்ச முடியும். இந்த அமைப்பு வந்து கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்கா அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம இறுக்கமா இருக்கிறதுக்கு ஒரு ஷேப்பை கிடைக்கிறதுக்கு இந்த இந்த குறுக்கு தூண்கள். போக்குவரத்து துறையாளருடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை. அதே மாதிரி மலையில் உள்ள தேயிலை தொழிலாளர்கள் பெரும் பிரச்சனை. அதே மாதிரி விவசாயிகள் பிரச்சனை பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு இந்த நல்ல வெயில் காலத்துல வந்து தடுப்பூசி பணம் தெளிச்சா அது கூட விற்க மாட்டேங்குது. அது ரொம்ப கொடுமையான கொடுமை சார். அது யாரும் பேசல. 10 ரூபாய்க்கு வந்து விற்க முடிய அளவுக்கு வந்து விவசாயிகள் தள்ளப்பட்ட சூழ்நிலை வந்து இந்த வருஷம் தான். அதே மாதிரி தென்னந்தோப்புல விவசாயிகளுக்கு வந்து பதநீர், கழுகு இதெல்லாம் ஏற்றுமதிச்சுன்னா விவசாயிகள் வந்து தண்ணீரை விளையாடு. அதை வைக்கும்போது இந்த டாஸ்மாக் கடையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். நீ சொல்ற போல இந்த கல்லுக்கு அனுமதி கொடுத்துட்டு பூர்ண முதல்களுக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்துறது வரைக்கும் கல்லு கடைக்கு வந்து அனுமதி, கல்லு பதநீர் டாஸ்மாக் வந்து மூட வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்கள சரி பண்ணி அந்த குடியிலிருந்து அவங்கள விலக்கி மருத்துவ ரீதியாக அவங்களை பழக்கப்படுத்தி அவங்க ஏற்றுக்கொள்ள முடியா, சந்தோஷப்பட முடியா, அவங்களை மருத்துவ இதில் ஆக்கி இது முடியும். உடனடியாக வந்து குடியை நிறுத்தினா வந்து பல்வேறு பாதிப்புகள் வரும். ஆனால் வந்து உடனடியாக பண்ண முடியாது, அது பண்ணுறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. அது உண்மையில் ஒரு குடிநீரை உடனடியாக வந்து நிறுத்தக்கூடாது. கரெக்டாக நிறுத்தக்கூடாது. உடனே நிறுத்ததா வித்ராயல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? உடனே நிறுத்தக்கூடாது. அதாவது குடியில் உள்ள டிபெண்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குடியை நீங்கள் வந்து தவிர்க்க முடியாமல், குடி இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாதுதான். அந்த குடியை உடனே நிறுத்தக்கூடாது. அதுக்கு பேர் வித்ராயல் சிண்ட்ரோம். கூடுதல் கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பரிங் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு நீங்கள் ஒரு பாட்டில் குடிக்கிறீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு அரை பாட்டில் குறைக்கணும், அதுக்கு அடுத்த மாதம் 1/4 பாட்டில் குறைக்கணும். இப்படி குறைச்சி கொண்டு வந்து அது வந்து விளக்கணும். அதுக்கு பிறகு தான் அதனால தான் சொல்கிறோம், இந்த டாஸ்மாக் கடையை ஒட்டுமொத்தமாக மூடாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அதுக்கு லேசானதா கல், இந்த பதவி, இது மாதிரிகளை கொடுத்து மாற்றினா அந்த இது பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும். அப்போ விவசாயிகளே தூக்கி விட மாதிரி இருக்கும். பொதுமக்களுக்கு தேவையானபடி எதுக்கு கல்லு முடிக்கலாம், ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த மது சாராயத்தை எந்த விதத்தில் விற்றாலும் அது வந்து உங்க உடம்புக்கு எடுத்துக்கிற குடியே குறைச்சிடலாம். அரசுக்கும் வருமானமாச்சு, உடம்புக்கு நல்லதாச்சு, பொதுமக்களும் காப்பாற்றப்படுவார். இதெல்லாம் செய்யும். இதைத்தான் நான் சுருக்கமாக சொன்னேன். பொது சுகாதாரம், அடிப்படை வசதி, கல்வி, இது 3ஐயும் கியூபா நாட்டில் எப்படி சிறப்பாக இருந்ததோ, யார் தலைமையில் அது பிடல் கஸ்டோ தலைமையில் அது கொண்டு வந்தாரோ, அவர் உறுதுணையாக இருந்த செல்வார் எப்படி அந்த நாட்டை திருத்தணும் இது எல்லா உலகமே விழிக்கிற அளவுக்கு பார்த்தாங்களோ, அமைச்சாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக ஆசைப்படுகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். மக்களுடைய உணர்வை வந்து மதித்து அவர் உள்வாங்கிய பிரச்சனைலாம் அணுகாது சொல்லுவாங்க. ஆமாம். அந்த விஷயத்துல வந்து எல்லா தலைவர்களும் இன்னும் நிறைய வந்து இந்த தேர்தல் பரப்புரையில வந்து நாம் எதிர்பார்க்காத நம்ம வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், தமிழக அரசியல் களத்தில்
விஜய்க்கு முன்பு விஜய்க்கு பின்பு அப்படிங்கிறது நிலை மாறி விஜய் வருவதற்கு முன்பு விஜய் வந்த பிறகு எப்படிலாம் உங்க பாருட்டீங்க ஒரு நான் பாட்டு தெரியுங்க எப்படியெல்லாம் வந்து அரசியல் மாறும். அதாவது தமிழக வெற்றி கழகம் தொடங்குவதற்கு முன்னால், தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பின்னால், தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதற்கு பின்னால் புதிய அரசியல், நியூ மாடல் தமிழ்நாடு, ஒரு அரசியலில் உரசல் இல்லாமல், காயங்கள் இல்லாமல், வலுவான நேர்த்தியான ஒரு அரசியல் முன்னெடுப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கான அறிகுறிலாம் வந்து தென்படாது. அதுக்கான அறிகுறிகளை தென்படுறதுக்குள்ள அதற்கான திட்டமிடல் எப்பவுமே பிளானிங் எக்ஸிகியூஷன் அப்புறம் ரிசல்ட். திட்டமிடல், செயல்படுத்துதல், அப்புறம் முடிவு, தீர்வு. ரிசல்ட் என்ன? எண்ட் ரிசல்ட், தீர்வு. ஸோ திட்டமிடல், செயல்படுத்துதல், தீர்வு, மூன்று அரசியல்ல ஒன்று சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு உதாரணமாக செயல்படுமா? மற்ற கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, இதை பார்த்து இனிமேல் அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று படிப்பினையா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் காலாவதி ஆகும், எக்ஸ்பைரி ஆகும். அதாவது இப்படி எடுத்துக்கலாமா? தமிழக அரசியலில் விஜய் அவர்கள் புது இலக்கணம் படைக்க போகிறார், புது இலக்கியத்தை வடிவமைக்க போகிறார். புதிய அரசியலே இலக்கணத்தை வடிவமைக்க போகிறார். ஏன்னா எல்லாமே எதிர்பார்க்கறது என்னன்னா அதான் எதிர்பார்க்குறேன். எப்படின்னா வந்து நம்ம எதிர்பார்க்குற தலைவர், நம்ம எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை விஜய் தருவார் என்ற நம்பிக்கையோடு பலரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பை விஜய் வந்து பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை வந்து எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட தொடங்கி இருக்கிறதா, இல்லை வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும் அப்படிங்கிறீங்களா? இல்லை, தெளிவா நிதானமா கரெக்டாக செய்யறாரு. எந்த நேரத்தை எதை செய்யணும், மற்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லாம் அவங்க இடம் கொடுக்கறது கிடையாது. அவங்க திட்டமிடல் சரியாது, மற்றதுக்கெல்லாம் அவங்க வந்து இது இடம் கொடுக்கல, காலை கொடுத்து கேட்கறது கிடையாது. இப்படித்தான் திட்டமிடணும், அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது. அவங்க திட்டமிடுறாங்க, பலரும் ஆராய்ந்து அதுக்கு பிறகு ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒரு முடிவெடுத்த பிறகு அது மாறுறது, அதுதான் வேணும். அதாவது சரியான நேரத்தில் அரசியல் வந்து ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செஞ்சுட்டே இருக்காது. திட்டமிடல், அப்புறம் அதை செயல்படுத்துறது, அப்புறம் அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு உதாரணத்தை தான் சொல்றேன். எல்லாரும் அரசியல் கட்சி தொடங்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் கட்சி ஆட்சி அமைத்தார்கள். ஆனா இவர் வந்து அதிகார பகிர்வு சொன்னார். அப்போ அதுலதான் வந்து எல்லாரும் வந்து விஜய் நோக்கி போறதுக்கு காரணம் வந்து சொல்றாங்கன்னா, அவர் எடுத்தோடனே அதிகார பகிர்வு சொன்னாரு. அது இன்னும் எல்லாருக்கும் வந்து சமமாக என் கட்சியோடு என் கட்சி மட்டும் ஆட்சி அமைக்கணும்னு நான் சொல்லல. வாங்க எல்லாரும் கூட்டணியில அதை உங்களுக்கு நான் வந்து அதிகார பகிர்வு தரேன். யாரும் சொல்லுவா அப்படி முதல் கட்சியா இருக்கு. இன்னைக்கு வந்து அவருக்கு அதுக்கு வந்து அதை நினைச்சு பத்திரிகாரங்க எள்ளி நகையாடுறாங்க. இவ்வளவுதான் ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அது அதுல எவ்வளவு பெரிய அறிவுபூர்வமான என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு தொழில்நுட்ப திட்டத்தை சொல்றாரு, இன்றைய தேவைக்கான திட்டத்தை சொல்றாரு. அதுக்கு மேலாக இதைத்தான் மக்கள் விரும்புறாங்க, இதைத்தான் வாக்காளர் விரும்புறாங்க. நீங்க சொல்ல மறுக்கிறீங்க, நீங்க வந்து கன்சர்வேட்டிவா இருக்கிறீங்க, செல்ஃப் சென்டரா இருக்கீங்க. ஆனா இவர் வந்து அதை ஜனநாயகப்படுத்துறாரு. அதனாலதான் டெமோக்ரஸியா மாத்துறாரு, உண்மையான ஜனநாயகப்படுத்துறாரு. இப்ப ஜனநாயகப்படுத்தப்படுகிறது, அரசியல் வந்து ஜனநாயகப்படுத்தப்படுகிறது. அந்த அரசியல், தி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் நவ் in the process of democratic, it is in the democratic process. அதை நோக்கி போயிட்டு தமிழக அரசியல் ஜனநாயகப்படுத்தப்படுவதற்கு, ஜனநாயகமாக ஆக்கப்படுவதற்கு தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து செல்கிறது. அவருடைய தலைமையில் அப்படித்தான் என்னுடைய கணக்கு. அந்த ஒரு ஜனநாயக அறநெறியை வந்து நெறிமுறைப்படுத்துதல இவர் ரொம்ப இன்னும் கிராமத்தில் வந்து தொடங்கி இன்னும் கிராமத்தில் போய் சொன்னோம்னா பெரிய விவசாயம், ஊடு பயிர்களெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் பல கட்சிகளாக வரலாம். அது ஊடு பயிர்.
இந்த பெரிய விவசாயமும் இந்த ஊடுபயிரும் ஒன்றுக்கு ஒன்று உரசாமல் ரெண்டும் மகசூல் கொடுக்கணும்னு இருக்கிறதுக்கு அதுல இடையில முளைக்கிற கிளைகளை தான் எடுக்கிறது தான் நெறிப்படுத்துது. அதுக்கு தான் ஒவ்வொரு கட்டமைப்பும் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இது தேயிலை தோட்டத்தை மொழியில் சொன்னா ஒரு செடி இருக்கும்போது பக்கவாட்டு கொப்பும்பாங்க. இந்த பக்க கிளைகள் எல்லாம் வெட்டி நல்லா வெட்டி விட்டோம்னா ப்ரூனிங்பாங்க ஆங்கிலத்தில். இதெல்லாம் வெட்டி விட்டோம்னா அது நல்லா வளர்த்துட்டே இப்படி நேராக போயிட்டு இந்த மாதிரி தான் செய்யலாம். அதனாலதான் வந்து ஒவ்வொரு அமைப்பையும் தொடங்குற பொழுது ரொம்ப தீவிர ஆராய்ந்து அதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன கட்டணம். அது இன்னொன்று மட்டும் எல்லாத்தையுமே கட்சியில் சேர்க்கறது, குற்றப்பணி உள்ளவர்களும் சேர்க்கறது இல்லை. இது ஒரு புது வகையான அரசியல். இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் பொதுமக்களுக்காக 30% ஓட்டு போடுறாங்க இதை கட்சி சாராதனால இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. ஒரு விஷயம் வந்து எல்லாமே சொல்றாங்க சார். ஏதாவது ஐஏ என்ன பேசப்படுதுன்னா தமிழ்நாட்டில் 26 நீங்க சொல்ற போல ஒரு பெடர் காஸ்ட்டோ ஏற்படுத்தி ஒரு புரட்சியில் நடக்க போகுது. பெரும்பான்மையான அந்த நாள் வந்து வாக்காளர்கள் இதுவரைக்கும் கடைபிடித்து வந்த விடுமுறை நாள் என்பதை மறந்து ஒரு அலையா வந்து வாக்களிப்பதற்கான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய். அதான் நான் சொல்றேன். 30% வாக்காளர்கள் ஓட்டு கூட வர்றதில்லை. இந்த தடவை வரப்போறாங்க. அவங்க எந்த கட்சியும் சாராங்க. அது 15%, 12%, 15% அந்த நடுநிலையாளர்கள் தான் ஒவ்வொரு முறையும் ஆட்சியை தீர்மானிக்கிறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும். இந்த 26ல அந்த 12-15% நடுநிலையாளர் வாக்குகள் வந்து 30 வருஷத்துல பெருவாரியான 20-25% வரப்போறாங்க ஓட்டு போட. அதற்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா போத்தாதான் சொன்னேன். இதுதான் நான் திரும்ப சொன்னேன். இந்த இளைஞர்கள் அப்படியே கொடி பிடிச்சிட்டு அந்த முதல் தடவை வாக்காளர்களோடு நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர்கள் செய்கின்ற அந்த முன்னெடுப்பு, இவள் சொல்லுகின்ற அந்த முழக்கங்கள், இவள் தாங்கி பிடிக்கின்ற அந்த பதாதைகள், அந்த பதாதைகள் சொல்லுகின்ற அறிவிப்புகள், அந்த பதாதைகள் சொல்லுகின்ற தேர்தல் முன்னெடுப்புகள், இதையெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்தப்ப அந்த நடுநிலையாளர்கள் அதை யோசித்து ஓ நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரா அந்த வரிசை நின்று வேடிக்கை பார்த்தவங்க அப்படியே வந்து அந்த 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 ஊர்வலத்தில் அவங்க பின்னாடி போய் இது ஒரு பிரளயமாக ஒரு மௌன புரட்சியாக மாறப்போகுது. அது மாற்று இப்படிதான் நான் பார்க்கிறேன். இது என்னுடைய கருத்து. தொடர்ந்து நிகழ்ச்சியை பங்கேற்ற கருத்து இதையும் கணிந்து இணைய நன்றி.